வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பா பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நம்ம ஐசர் எக்ஸாம் இன்னைக்கு நடந்தது. பசங்க கிட்ட போய் இன்டராக்ட் பண்ணியிருந்தோம். பசங்க வந்து பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியா இருந்தது சார். மேத்ஸ்ல நாங்க வந்து 15 கொஸ்டின் பண்ணிட்டோம். பயாலஜி ரொம்ப பார்த்ததுமே அட்டெண்ட் பண்ற மாரி தான் இருந்தது. கெமிஸ்ட்ரி கூட வந்து பார்த்தீங்கன்னா, கம்ஃபர்டபுளா தான் இருந்தது. ஆனா இந்த பிசிக்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது சார். படிக்கிறதுக்கு லென்த்தியா இருந்தது. நியூமெரிக்கல்ஸ்ன்னு சொல்லல குழந்தைங்க. பட் படிக்கிறதுக்கு லென்த்தியா இருந்ததுனால, அது கன்ஃப்யூஸ்டா இருந்த மாரி இருந்தது. அதனால மேத்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் இந்த பயாலஜி இந்த 3த்தையும் கம்பேர் பண்றப்ப, பிசிக்ஸ் வந்து எங்களுக்கு கொஞ்சம் டஃப்பா தான் இருந்தது. டிஃபிகல்ட்டா தான் இருந்தது அப்படின்ற மாரி சொன்னாங்க. நெறைய பேர் வந்து எவ்வளோ மார்க் இருந்தா கிடைக்கும் அப்படின்னாங்க. சரி இன்னைக்கு எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த டிஃபிகல்ட் லெவல் அப்படின்னு கம்பேர் பண்றப்ப, இந்த மார்க்க வச்சு நம்மளுக்கு எங்கெல்லாம் ஐசரோட மார்க் ஆப்டிட்யூட் மார்க்க வச்சு நம்ம போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐசர்ல இருக்கக்கூடிய 7 இன்ஸ்டிடியூட்டும் நம்ம வந்து போகலாம். பிளஸ் வந்து ஐஏஎஸ்சி இருக்கு இல்லையா? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயன்ஸ். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளுடைய ஐசர் ஆப்டிட்யூட் டெஸ்ட் மார்க் வச்சு குடுக்குறாங்க. தென் குவஹாத்தி ஐஐடிலயும் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் குடுக்குறாங்க. தென் சென்னையில இருக்கக்கூடிய பிஎஸ் மெடிக்கல் சயன்ஸ் அப்புறமா வந்து பிஎஸ் கெமிஸ்ட்ரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஐசர் எக்ஸாம்ஸ் மூலியமா தான் நடக்குது. இதுல எவ்வளோ மார்க் இருந்தா ஐஐசில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஜெனரல் கேட்டகரியில இருந்தானா ஒரு 220 மார்க்ல இருந்து 230 மார்க்குக்குள்ள இருந்தானா ஜெனரல் கேட்டகரியில ஐஐசி பெங்களூர்ல கிடைக்கும். இதுவே இடபிள்யூஎஸ் கோட்டால அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 200லேருந்து 210 மார்க் இருந்தா வந்து ஐஐசி கிடைக்கும். ஓபிசி, என்சிஎல் பார்த்தீங்கன்னா, ஒரு 200லேருந்து 210 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தாங்க அப்படின்னா 170லேருந்து 180ம், எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து 140 to 150 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல இருக்கு. இதுவே ஐசர் பூனேல ஒரு ஜெனரல் கேட்டகரியில இருந்தா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 170லேருந்து 180 மார்க்குக்கு கிடைக்கும். இதே போபால்ல இருந்தனா ஒரு 160லேருந்து 180 மார்க்குக்குள்ள கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொல்கட்டால வந்து 150 to 170 மார்க்ஸ் இருந்தா நம்மளுக்கு சான்சஸ் ஆர் மோர். பிஎஸ் எக்கனாமிக்ஸ் இருக்கு ஐசர் போபால்ல. அது வந்து 140லேருந்து 150 வரைக்கும் கிடைக்கும். தென் பிஎஸ் சிடிஆர் ஐசர்ல வந்து பார்த்தீங்கன்னா கொல்கட்டா 140லேருந்து 150 மார்க் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கும். தென் மொஹாலில வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்றது எல்லாமே ஜெனரல் கேட்டகரி 140 to 150 மார்க்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஐசர் போபால் 130 to 140 மார்க்ஸ் நம்மளுக்கு சான்சஸ் ஆர் மோர் இன் ஜெனரல் கேட்டகரி. ஐசர் திருவாந்திரம் நம்ம பார்த்தோம்னா 125லேருந்து 135 வரைக்கும் நம்மளுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. தென் பிஎஸ் திருப்பதி 120ல இருந்து பார்த்தீங்கன்னா 130 மார்க்ஸ் வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திருப்பதியில வந்து பார்த்தீங்கன்னா ஐசர் நார்மல் பிஎஸ் நார்மல் ப்ரோக்ராம் 120 115லேருந்து 125 வரைக்கும் கிடைக்கும். தென் ஐசர் பெர்ஹாம்பூர் இருக்கு இல்லையா? அதில் வந்து 105லேருந்து 115 வரைக்கும் சான்சஸ் ஆர் மோர். ரைட்டா? இதில் நம்மளுக்கு இடபிள்யூஎஸ் கேட்டகரி அப்படின்னு எடுத்துட்டா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு 90லேருந்து 180 மார்க் வரைக்கும் இந்த டிஃப்ரெண்ட் காலேஜஸ் ஒவ்வொன்றும் இருக்கு இல்லையா? அது கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இதுவே ஓபிசி என்சிஎல்லாம் இருந்ததுன்னா ஒரு 90 மார்க்ஸ்ல இருந்து ஒரு 180 மார்க் வரைக்கும் வேரியஸ் காலேஜஸ்ல நம்மளுக்கு சான்சஸ் ஆர் மோர். தென் எஸ்சி கேட்டகரியா இருந்ததுன்னா 65 மார்க்ல இருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 140 150 மார்க் வரைக்கும் டிஃபரெண்ட் ஐசர்ல நம்மளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எஸ்டி கேட்டகரியா இருந்தோம் அப்படின்னா 45 மார்க்ல இருந்து ஒரு 120 130 மார்க் வரைக்கும் நம்மளுக்கு சான்சஸ் இருக்கும். ரைட்டா? இது எக்ஸாம்ஸோட ரிசல்ட் வந்ததுமே நம்ம கவுன்சிலிங் அப்ளை பண்ணோம். இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவை இருந்ததுன்னா பெய்டு சர்வீஸ்ல நீங்க நம்மள வந்து காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் 9176552121 இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறோம். அதில் உங்களுடைய தகவல்களை போட்டுருங்க. எவ்வளோ மார்க் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, பேப்பர் எப்படி இருந்தது அப்படின்ற கமெண்ட்டும் நீங்க இதில் கொடுங்க. தேங்க்யூ.